ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மூலமாக நடைபெறும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நடைபெறுகிற அனைத்து தேர்வுலையும் ஒரு பாதிக்கு பாதி பேர் இந்த தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிறாங்க. அது என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று ஒரு அலட்சியம் தான். ஏன்னா நம்ம தமிழ் தானே எழுத போகிறோம், நம்ம அங்கே போயிட்டு எக்ஸாமில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக போகிறது. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறது. இது ரெண்டும் தான் இதுக்கான முக்கியமான காரணம். இந்த தமிழ் தகுதி தேர்வு எந்த ஸ்டாண்டர்டாக படித்தாக்கா நம்ம முழுசாக அட்டன் பண்ண முடியும், முழு மதிப்பெண்ணை பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 10ஆம் வகுப்பு புத்தகத்தை உள்ள தமிழ் பாடங்களை நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும். ஏன்னா இது வரைக்கும் நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளும் 10ஆம் வகுப்புலேருந்து தான் கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் கொஷின், அதாவது 50 மதிப்பெண்ணுக்கு வினாக்கள் பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். 30 வினாக்களுக்கு ஒரு 28-29 வினாக்கள் 10ஆம் வகுப்பில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் 10th தமிழ் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்லேயும் குறைஞ்சது ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். அந்த 5 லெசன்ஸ் ஒவ்வொரு லெசன்ஸாக நாம் அதுக்கான உங்களுக்கு விரிவான விளக்கங்கள் மற்றும் அதில் ஒரு 50 MCQ நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 10th தமிழில் இயல் 2ல் தொகாநிலை தொடர்கள். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் காற்று வீசியது, இந்த காற்று வீசியதில் இந்த காற்றுக்கும் வீசியதுக்கும் இடையில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லோ அல்லது உருபுன்னு சொன்னாக்கா அந்த ஐ, ஆல், இன்னு, அந்த மாதிரி அது, அந்த மாதிரி எந்த ஒரு உருவோ வராமல் இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர் எனப்படும். காற்று வீசியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா குயில் கூவியது. இதுக்கு ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு சொல்லோ உருவோ நடுவில் வரலை. இந்த காற்று வீசியது, குயில் கூவியது, இந்த வாக்கியத்தில் இந்த காற்றுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சப்ஜெக்ட், அதுதான் எழுவாய்ன்னு சொல்லுவோம். எழுவாய் அப்படின்னாக்கா அது சப்ஜெக்ட். அடுத்தது வீசியது அப்படின்னாக்கா அது ஒரு வெர்பு, என்ன சொல்கிறதுனாக்கா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம், அதை வெர்புன்னு சொல்கிறது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுவாயும் அடுத்தது ஒரு பயனிலை வந்திருக்கு. சரி, இப்போ இதுதான் நம்மளுக்கு தொகாநிலை தொடர்னு சொல்லிட்டு பொருள். அப்போ தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எத்தனை தொகாநிலை தொடர் இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் 9 தொகாநிலை தொடர்கள் இருக்குது. இது முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று எழுவாய் தொடர், ரெண்டாவது விழித்தொடர், 3 பார்த்தோம் அப்படின்னாக்கா வினைமுற்று தொடர், 4 பெயரச்ச தொடர், 5 வினையச்ச தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 பார்த்தோம் அப்படின்னாக்கா இடைச்சொல் தொடர், 8 உரிசொல் தொடர், 9 அடுக்கு தொடர். இந்த 9 தொடர் தான் தொகாநிலை தொடர்களுடைய வகைகள். ஃபஸ்ட்டு இதில் எழுவாய் தொடர்னு பார்க்கும்பொழுது, எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் எனப்படும். இந்த வாக்கியத்தில் பயன் இனியன் கவிஞர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காவேரி பாய்ந்தது. காவிரி என்பது எழுவாய், அடுத்தது பாய்ந்தது என்பது வினை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேருந்து வருமா. இதில் பேருந்து என்பது எழுவாய், அடுத்தது வருமா என்பது வினா. இதுபோல் ஒரு எழுவாயுடன் பெயர் அல்லது வினை, வினா ஆகிய 3 பயனர்கள் தொடர்வது என்ன தொடர் அப்படின்னாக்கா எழுவாய் தொடர். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். அப்போ இதில் விழித்தொடர் என்பது இந்த விழியை பற்றி தெரியணும். என்ன சார் அது விழி அப்படின்னாக்கா, விழி என்பது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் எடுத்துக்கிட்டு பாருங்கள், விழி அதாவது விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். இதில் நண்பா எழுது. இப்போ இதில் நண்பா என்பது தான் விழி. இப்போ இதுனா அது விழி அப்படின்னாக்கா, இப்போ நண்பன் அப்படின்ற ஒரு பெயர், அது ஒரு பெயர், அது ஒரு எழுவாய். அப்போது அந்த நண்பன்றதை நண்பா அப்படின்னு சொல்கிறது தான் விழி. அப்போ விழியுடன் வினை அமைவது என்பது விழித்தொடர். இது செகண்ட் ஒன்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வினைமுற்று தொடர், அதாவது தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். எடுத்துக்காட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாடினால் கண்ணகின்னு இருக்குது. இதுவே கண்ணகி பாடினாள் அப்படின்னா அது எங்கே போய் எந்த தொடராகிடும்னா எழுவாய் தொடர் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு வினை அதுக்கு அடுத்தது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுனாக்கா அது வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரச்ச தொடர். பெயரச்சம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டுக்கு கேட்ட பாடல். இதில் கேட்பது என்பது ஒரு வினை. அந்த வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிதல் பாடல் என்பது ஒரு பெயர் சொல். அப்போ கேட்ட என்பது ஒரு வினை, ஒரு பெயரச்சத்தை கொண்டு முடிஞ்சிச்சு. அப்போ தான் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னாக்கா அது பெயரச்ச தொடர். அடுத்தது வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லு கொண்டு முடிவது வினையச்ச தொடர். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு
பாடி மகிழ்ந்தனர். இப்போ பாடுதல் அப்படி என்பது ஒரு வினை, அதில் அதே மகிழ்ந்தனர் என்பதும் என்னது வினை தான். அப்போது ஒரு முற்று பெறாத வினை ஒரு வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். 6 வேற்றுமை தொடர். இப்போ இந்த வேற்றுமை தொடர் அப்படின்னாக்கா வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள். இப்போ வேற்றுமை உருபுகள் பற்றி நம்ம தெரியணும். மொத்தம் எத்தனை வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னாக்கா 8 வேற்றுமைகள் இருக்குது. அதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசியாக 8வது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இப்போ 2ஆம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னாக்கா ஐ தான் வந்து 2ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது ஆள். ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது இன்னு வந்து 5ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது கண் சொல்கிறது 7ஆம் வேற்றுமை உருபு. இதெல்லாம் வந்து உருபுகள். இந்த உருபுகள் வந்து வெளிப்படையாக வந்து அமைவது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கட்டுரையை படித்தால். இந்த கட்டுரை ஐ என்பது இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு. இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அப்போ இது எத்தனாவது? ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்தது அன்பால் கட்டினார். இதில் வந்து அன்பால் ஆளுன்னு வருது. அப்போ ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவு. அப்போ இந்த 3ஆம் வேற்றுமை உருவு தொடர்ந்து அதில் சேர்ந்து வர்றதுனால இதுக்கு பேர் என்னன்னாக்கா 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். முன்னாடி சொன்னது வந்து கட்டுரை படித்தால் என்பது வந்து 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து பாருங்கள் அறிஞருக்கு பொன்னாடை. இங்கே வந்து அறிஞருக்கு என்பது கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருவு. அது தொடர்ந்து வருவதனால 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இது எனப்படும். அடுத்தது 7 இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னாக்கா நிலைமொழியில் பெயர் வினை சொல்லின் முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது வந்து இடைச்சொல் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு மற்றொன்று கிடைத்தது. இதில் இதை மற்றொன்றை பிரித்து அப்படின்னாக்கா மற்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். அந்த மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் ஒரு சொல் நின்று பொருள் தருகிறது. அதனால் இதுக்கு பேர் வந்து இடைச்சொல் தொடர். அடுத்தது 8 உரிசொல் தொடர். உரிசொல் தொடர் என்னன்னாக்கா உரிசொல்லுடன், அதாவது என்ன சார் இது உரிசொல் அப்படின்னாக்கா இப்போது வீரன் சொல்லுவோம்ல, வீரனை எப்படி சொல்லலாம்? மாவீரன். அப்போ இந்த மா சால அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது. அதனால் வந்து அது உரிசொல் தொடர். அப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா உரிசொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிசொல் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதில் சால சிறந்ததுன்னு இருக்குது. இந்த இடத்துல சால சிறந்தது. சால அப்படின்னாக்கா மிகன்னு அர்த்தம். அப்போ சாலை என்பது ஒரு உரிசொல் தான். அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது. எனவே இது மாதிரி உரிசொல்லுக்கு அடுத்தது பெயரோ அல்லது வினையோ தொடர்வது உரிசொல் தொடர் எனப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுக்கு தொடர் நம்மளுக்கு மேக்சிமம் நிறையா பேருக்கு அடுக்கு தெரியும். ஒரு சொல் 2 அல்லது 3 முறை அடுக்கி தொடர்வது வந்து அடுக்கு தொடர் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வருக வருக வருக. இதில் 2 கூட இருக்கலாம், வருக வருகனோட இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரே சொல்லு ஒன்றோ அல்லது 3 முறை அடுக்கி வருவது அது அடுக்கு தொடர் எனப்படும். இது வந்து அவ்வளோதாங்க. தொகாநிலை தொடர்னா மொத்தம் 9 வகைப்படும் நம்ம பார்த்தோம். அந்த 9 வகையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொகாநிலை தொடரையே 9 ஒரு ஷார்ட்டாக இருக்கும். இந்த டயக்ராம் நீங்கள் ஒரு மனசில் பதிஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஈஸியாக என்னென்ன தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி வாங்க, இப்போ இந்த லெசனை நம்ம பார்த்துட்டோம். இந்த லெசனில் இதிலேருந்து நம்ம 50 மல்டி சாய்ஸ் கொஷினாக பார்க்கலாம்.